ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இல்லைங்க, நான் இப்போ செல்லு பார்த்துக்கிட்டே தைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் பார்த்தேங்க, நகைக்கு நிறைய சட்டம் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. நகை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு. என் நிர்மலா சீதாராமன் மேடம் உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன எல்லாருமே பணக்காரங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களை மாதிரியே நாங்கள்லாம் இல்லாதப்பட்டவங்க. நாங்கள்லாம் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நகையை கொண்டு போய் வச்சு தான் எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் கொஞ்சம் தீர்த்துக்கிறோம். நீங்கள் எங்களோட நகை நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின நகைக்கு பில்லெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். அது என்ன கேரக்டர், அந்த நகை சர்டிஃபிகேட்டு என்னென்னமோ கேட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் வாங்கி 12 வருஷம் ஆச்சுங்க. இப்போ நீங்கள் பில்லு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கேருந்துங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும்? சொல்லுங்கள். நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள்லாம் பில்லு வச்சுருக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் எத்தனையோ பக்கம் வீடு மாற்றி வந்திருக்குறோம். அங்கே எங்கேயாவது நாங்கள் விட்டுருப்போம். இப்போ அது இருந்தால் தான் நாங்கள் நகை வைக்க முடியுங்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நகையை நாங்கள் திருப்பி முதல்ல எல்லாம் நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா வட்டி கட்டி திருப்பி வச்சுக்கிட்டு இருப்போம். நீங்கள் என்னடானா இப்போ முழுசாக வாங்கின பணம் வட்டி எல்லாமே கட்டி நாங்கள் திருப்பி வைக்கணுங்கிறீங்க. அது திருப்பிட்டு ஒரு நாள் கழித்து தான் அடுத்த நாள் தான் கொண்டு வந்து வச்சு பணம் வாங்கணுங்கிறீங்க. நாங்கள் அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கேங்க போக முடியும்? நாங்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் இப்படியெல்லாம் வச்சு வாங்கியிருக்கிறோம் நகையை வச்சு. நீங்கள் அவ்வளோ பணத்தையும் கட்டினா தான் கட்டி திருப்பிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டாந்து வைங்கன்னா நாங்கள் எங்கேங்க போகட்டும் அவ்வளோ பணத்துக்கு? சொல்லுங்கள். நாங்கள் அந்த அளவுக்கு பணம் இருந்ததுன்னா நாங்கள் ஏங்க நகையை வைக்க போகிறோம்? திருப்பிகிட்டே வந்துடுவோமே. யாருக்கிட்டேங்க போய் நாங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நாங்கள் பணம் கேட்டால் யாருங்க கொடுப்பாங்க? சொல்லுங்கள். எங்கள் நகையை வச்சா நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ ரூல்ஸ் போடும்போது நாங்கள் ஒரு நாளைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுங்கன்னு கை மாற்றா கேட்டால் கொடுப்பாங்களா? யார் கொடுப்பாங்க? சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சட்டமெல்லாம் கொண்டாடாதீங்க. தயவு செஞ்சு ஏழை மக்களுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் மக்களுக்காக தான் பதவியில் உட்காந்துருக்குறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மக்களை பற்றி ஏங்க யோசிக்காமல் இந்த மாதிரி சட்டமெல்லாம் போடுறீங்க? இப்படியெல்லாம் நீங்கள் சட்டத்தை போட்டிங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த நகையிலெல்லாம் விட்டுட்டு தாங்க போக முடியும் கவர்மெண்ட்டுக்கு. நாங்கள் எப்படிங்க எங்கள் நகையெல்லாம் நாங்கள் மீட்க முடியும்? சொல்லுங்கள். எங்கள் கையில் எல்லாம் இப்போ எங்கள் பையனுக்கு அடிபட்டுருச்சு. அன்னைக்கு கையில் காசே சுத்தமாக இல்லை. கழுத்தில் ஒரு நகை இருந்தது, அதைத்தான் கொண்டு போய் வச்சு நான் என் பையனுக்கு சரி பண்ணி கொண்டாந்தேன். அந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பில்லு வேணும், சர்டிஃபிகேட் வேணும், இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் குழந்தைய பார்ப்போமா? இல்லை நீங்கள் கேட்குறதையெல்லாம் நாங்கள் எங்கேங்க போய் தேட முடியும்? ஏழைகளுக்குன்னு இருக்கிறத உடனடியாக கிடைக்கிற கடன் இந்த நகை கடன் தான். அதனால தாங்க ஏழை மக்கள் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கையில் 5 ஒத்து இருக்கிறத சேர்த்து வச்சு ஒவ்வொரு நகையாக நாங்கள் வாங்கி சேர்த்து வைக்கிறோம். அதுக்கு நீங்கள் அந்த கடனும் வாங்க